சிறுவர்கள் உங்களுக்கு தெரியும், எங்களுடைய சிறுவர்கள் வருங்காலத்து இந்த நாட்டையோ உலகத்தையோ ஆளப்போகின்ற ஆளுமை கொண்ட சிறந்த கல்விமான்கள். அந்த வகையிலே சர்வதேச ரீதியாக சிறுவர்களை கௌரவித்து அதே நேரம் முதியோர்களையும் கௌரவிக்கும் முகமாக இந்த விழாவானது சர்வதேச ரீதியாக கொண்டாடப்படுகின்றது. எனவே எங்களுடைய பாடசாலையை பொறுத்த மட்டிலே குறைந்தளவான மாணவர்களை கொண்ட பாடசாலையாக இருந்தாலும் இவ்வளவு சிறப்பாக திட்டமிட்டு அதற்கு வழிகாட்டியாக எங்களுடைய ஆசிரியர்கள் வழிகாட்டியாக இருந்து குறுகிய காலத்திலே இந்த விழாவை சிறப்பாக செய்வது உண்மையிலே வரவேற்கத்தக்கது. இதிலிருந்து நான் கண்டுகொள்ளலாம், ஒவ்வொரு சிறார்களுக்கும் சிறந்த ஆளுமை உள்ளது என்பதனை இது வெளிப்படுத்தும். மலரின் அழகை விட சிறு குழந்தையில் இருக்கும் அழகே அழகு. செடியில் இருக்கும் அழகை விட, செடியில் இருக்கும் மலரின் அழகை விட குழந்தையின் அழகே அழகு என்று. எனவே குழந்தை முக்கியம். குழந்தையினுடைய செயற்பாடுகள் வரவேற்கத்தக்கது. அதே வேளையில் அவர்களுக்கு 17 உரிமைகள் இருப்பதாக சொல்லப்படும். நான் சில உரிமைகளை சொல்லுகின்றேன். அதில் ஒன்று கல்வி கற்பதற்கான உரிமை, வாழ்வதற்கான உரிமை. அதே வேளை அம்மா இந்த ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசிருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் அம்மாவை வாங்க முடியுமா?
பட்டினியா கிடந்தாலும் பிள்ளைக்கு பால் கொடுப்பா. தெய்வம் அது தாய்க்கு கீழதா, எந்த தாயவளும் சாமிக்கு மேலதா. இந்த பெத்த மனசு சுத்தத்திலும் சுத்தமடா, வெறுங்கைய வீசிக்கொண்டு விறகு சுமந்து விட்டு இரவா. எதுவும் மழையே அன்பின் வழியில் எல்லாம் அழகே. உலாவும் இடமே நம் வாழ்வில் காணா சமரசம் உலாவும் இடமே. தர்மம் உலகிலே இருக்கும் வரையிலே நாளை நமதே, இந்த நாளும் நமதே, நாளை நமதே, இந்த நாளும் நமதே. பாசம் என்னும் நூல் வழி வந்த வாசமலர் கூட்டம் ஆடும் மலையில் அமைவதுதானே வாழ்க்கை பூந்தோட்டம். பாசம் என்னும் நூல் வழி கனவுகள் ராஜபவனிகள் போகின்றதே, உள்ளம் என்னும் ஊரிலே பாடல் என்னும் தேரிலே நாளும் கனவுகள். கண்ணெதிரே தோன்றினாள், கனிமுகத்தை காட்டினாள், நேர்வழியை மாற்றினாள், நேற்று வரை